இன்னைக்கு நம்ம அத்திக்காய் ஃப்ரை பண்ண போகிறோம். பாருங்க, அத்திக்காய் பச்சைக்காய் பொரிச்சிருக்கேன். இது சின்ன காயாக இருக்குது. இதை நம்ம கட் பண்ணி பொரியல் பண்ணலாம். கழுவி கட் பண்ண அத்திக்காய் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள், பிளாக் அடிச்சிருச்சு. இதை நம்ம இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். ஆயில் சேர்த்திக்கலாம். கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். இது கூட வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். சிறிதளவு ஜீரகம் சேர்த்திக்கலாம். கட் பண்ணி வச்சு அத்திக்காயை சேர்த்திக்கலாம். நல்லா உப்பு சேர்த்திக்கலாம். பெருங்காய பொடி, சாம்பார் பொடி, மஞ்சத்தூள் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்திக்கலாம். கொஞ்சம் வெந்து வரட்டும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. சுகர் இருக்கிறவங்களுக்கு, சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் சாப்பிட்லாம். செஞ்சு எல்லாருமே சாப்பிட்லாங்க. அத்தி பழம்தான் சாப்பிடணும் இல்லை, காயும் நம்ம இப்போ பொரியல் பண்ணியும் சாப்பிட்லாம். பாருங்கள் எப்படி சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு. நல்லா வெந்துருச்சுங்க. பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு. பாருங்கள், தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. பெப்பர் சேர்த்திக்கலாம். கொத்தமல்லி தலையில் தூவிடலாம். இது போல் நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்லது.